how to fight the battle. எப்படி யுத்தம் செய்வது? God was telling, கர்த்தர் சொல்கிறார், praise. துதிங்க. Take the priests, the Levites, let them praise. ஆசாரியர்கள் லேவியர்கள் துதி செய்யட்டும். There is power in praise. அதேபோல துதி செய்வதில் வல்லமை உண்டு. Look at verse 22. வசனம் 22. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிலிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். Hallelujah. As they began to praise, the enemies were getting destroyed. 23 verse 24. Let's read that. அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயீர் மலை தேச குடிகளை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாய் எழுப்பினார்கள். சேயீர் குடிகளை அழித்து தீர்ந்த போது தாங்களும் தங்களை ஒருவர் அழிக்கத்தக்க விதமாய் கை கலந்தார்கள். யூதா மனுஷர் வனாந்தரத்தில் உள்ள சாம கூடண்டையே வந்து அந்த ஏராளமான அந்த கூட்டம் இருக்கும் திக்கை நோக்குகிற போது இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களை கண்டார்கள். ஒருவரும் தப்பவில்லை. Amen. All the enemies were destroyed. God did it. You just praise. Just keep praising. Praise means not just singing. It includes even an attitude of being thankful to Jesus. Yeah? Because 24 hours you can't be singing, isn't it? Your lips will go. No, it's an attitude. It's a lifestyle. Oh, there is this bills I have to pay. Thank you, Lord. You're my supplier. Thank you, Lord. My unsaved friends, family members are going to come to Jesus. Thank you, Lord. Praise, praise, praise. That is praise. And then it led to prosperity. Let's